ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு 1.5 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்துலேருந்து வேடசந்தூருக்கு போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் வந்து 1.5 ஏக்கர். இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த லேண்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக சேர்த்து 55 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்ம ரெட்டியார் சத்திரத்துலேருந்து வரும்போது டைரெக்டாக வேடசந்தூர் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் பைபாஸ் ரோடு வந்து இதுதான். ரெட்டியார் சத்திரத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கான மெயின் ஆக்சஸுமே இதுதான். அதே போல் இந்த இடத்துக்கான பாதை அப்படின்னு பார்க்கும்போது 23 அடி பாதை நமக்கு வந்து பொது பாதையாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை தாண்டினோடனே நமக்கு வந்து அத்துமால் வந்து ஆரம்பிக்குது. இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் தாங்க கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து செம்மண்ணும் இல்லாமல் கரிசல் மண்ணும் இல்லாமல் ப்ரௌன் கலரில் வந்து இருக்குங்க. செம்மண்லேருந்து தான் கரிசல் மண்ணே வந்து ஆக்குறது. ஸோ இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி எல்லாமே நமக்கு வந்து மேலாப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 7 HP வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்குது. ஃபைனலாக இப்போ நம்மளோட இடத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இந்த வரப்பு ஆரம்பித்து இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இங்கேருந்து டைரெக்டாக தோட்டத்துக்கு உள்ளே போய் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதே போல் இந்த பக்கத்து வரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தென்னை மரம் வரைக்கும் இதிலேருந்து அப்படியே ஸ்கொயராக பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து நமக்கு வந்து கேணியுமே அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சர்வே பண்ணி அளக்கிறதுக்கு படி எல்லாமே வந்து கட்டிட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த இடம் வந்து லீகல் நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே சர்வேர் அளந்து கல் எல்லாமே வந்து ஊண்டிடுவாங்க. உடனே ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பெரிய ஊரே வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரெட்டியார் சத்திரத்துலேருந்து வேடசந்தூருக்கு போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து கண்டினியூவாக பஸ் இருக்குது. கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ் இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து ரிட்டையர்ட் டயத்தில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டு அங்கே ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இப்போ கூட நான் வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டினேன், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அந்த கடைசி பொலி வரைக்கும் வந்து நான் காட்டியிருப்பேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன விவசாயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா வெங்காயம் வந்து பயிரிடுறாங்க. அது இல்லாமல் தக்காளி, மக்காச்சோளம், நிறைய தென்னந்தோப்புகள் வந்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வாழை மரம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து உகந்த இடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 700 அடிக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணி வந்து நல்லாவே வந்து கிடச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த இடத்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உருவாக்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு 6 மாதத்தில் வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் தாராளமாக வந்து பண்ண முடியும். இதில் வந்து பைப்லைன் கனெக்ஷன், சொட்டு நீர் பாசனம்னு சொல்லி எல்லாமே வந்து சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வரப்பு வரைக்கும் தான் நம்மளோட இது. இந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான். இதிலேருந்து அப்படியே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். அதே போல் இங்கே வந்து நமக்கு வந்து கேணி வந்து கிடச்சிருதுங்க. கேணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலாப்படி தண்ணி இருக்குது. நல்ல ஒரு பெரிய கேணியாக தாங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து குறைவே இருக்காது. அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேலேயே வந்து டெப்த்து வந்து இருக்குது. அதே போல் நம்மளோட இடத்துக்கும் சைடில் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், டவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 150 அடிக்கு டிஃப்ரெண்ட்லேயே இருக்கும். இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சமூகமாக கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனல் கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.